இருக்குதோ அதுக்கு முக்கியமான ஒரு தூண் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இவரும் இருக்கக்கூடிய ஒரு நபர். எஸ், ஸோ சின்ஸ் நம்ம எல்லாமே ஜூம்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும், பட் இருந்தாலுமே உங்க இடத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் அவர் வைஸ் பிரசிடென்ட் சேல்ஸ் மிஸ்டர் சையத் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம். வி வெல்கம் யூ சார். Thank you, Ashok. Good morning. Good morning, guys. First of all, I welcome you all. Okay. First of all, I would like to extend my thanks, sincere thanks to our zonal sales head, Sri Ashok Avargala, Adakapram Basha, and complete sales team and my VMCMs, all leaders. So, இது ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு லர்னிங்காக ஒரு டே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கைஸ், ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஆல்ரெடி டைம் கொஞ்சம் கிராஸ் ஆயிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. ஸோ என் பற்றி டீட்டெயிலாக அசோக் சொல்லியிருக்காரு. ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பழைய லீடர்ஸ் டெஃபினட்டாக தே நோ மீ வெல், ரைட்? ஸோ இன்னைக்கு ப்ராபப்ளி நான் வந்து ஒரு 15-20 minutesல I'll just try my best. ஒரு 2-3 டாபிக் நான் வந்து இங்க கவர் பண்ண போறேன். நெட்வொர்க்கிங் என்னைக்கு நாங்க வெஸ்டீஜ் பிஸ்னஸ் இந்தியாவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி when we started things were different. இப்போ ஆஃப்டர் 18 years நான் பின்னாடி எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி, எந்த மாதிரி இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, எந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இது ஒரு பிஸ்னஸ்ல வந்திருக்கு அப்படி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தாக்கா லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது, மெசேஜஸ் இருந்துச்சு. அந்த மெசேஜ்ல நீங்க பிடிச்சிக்கிட்டு ஆஃபர் எல்லாமே பார்த்துக்கிட்டு ரைட் நீங்க பிஸ்னஸ் இது எல்லாமே பண்ணுவீங்க. நீங்க தான் பண்ணீங்க அது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் ஆச்சு, இன்டர்நெட் வந்துச்சு, வாட்ஸ்அப் எல்லாமே ஆச்சு. பல காலத்துல அந்த பெரிய ஆஃபர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் மந்த்லி ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ஸ். அது விட்டா இது டபுள் பிவி கிடையாது, 1 crore 2 crore, ரைட்? வேற இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் ரேஞ்ச் இது எல்லாமே கிடையாது. ஆனா ஒரு பிசினஸுக்கு ஒரு இன்டென்சிட்டி என்ன தேவைப்படுது, ஒரு லவ் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு, லீடர்ஷிப்ல ஒரு பெரிய லெவல்ல உருவாக்குறதுக்கு அந்த ஜுனூன் இருந்துச்சுல, ரைட்? அந்த ஒரு இது வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு நான் பார்த்த உடனே. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது சிச்சுவேஷன்ல நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஹவு நெட்வொர்க் வில் கோ ஃபார்வர்ட். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில மெகா பெரிய சேலஞ்ச் அப்படின்ட்டு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா மெகா பெரிய சேலஞ்ச் என்னன்னா இது ஜென்ஸிக்கு, பொதுமக்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, யூத்துக்கு அவருக்கு வந்து யூனோ ஒரு மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் இல்லை, இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மோட்டிவேஷன் வர்றதுக்காக நாங்க ரெடியா, அந்த நாலேஜ் இருக்கா, அந்த ஸ்கில் செட் இருக்கா? இது ரெண்டு பத்தி நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஒரு ப்ராப்ளத்துக்கு உங்களுக்கு இப்போ ஒரு சுச்சுவேஷன்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யார் யார் வெஸ்டீஜ ஒரு ஆரம்ப காலத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு தோணுது ரொம்ப நாள் ஆச்சுமா வெஸ்டீஜ், ஆல்மோஸ்ட் 24 years ஆச்சு, 21 years ஆச்சு. வெஸ்டீஜ் நான் பண்ணும்போது இப்போ அந்த மாதிரி சாம் இல்ல, எல்லாருமே வெஸ்டீஜ் வெஸ்டீஜ்னு சொல்றாரு. இப்போ எதனா புது இருந்தா நாங்க பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி இருக்கு, லாட் ஆஃப் திங்கிங்ல ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இதெல்லாம் வந்திருக்கு. நோ அதுக்கு
பதில் என்ன இருக்கு, ஆன்சர் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. நீங்க எதிர் பத்தி ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, எதிர் பத்தி ஒரு டவுட் பண்றீங்க, எதிர் பத்தி ஒரு நெகட்டிவ் பண்றீங்க, எதிர் பத்தி ஒன்னு பழையது அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணீங்களா? இது கொஸ்டின் கேட்கறதுக்கு முன் திங்க் பண்றீங்களா நீங்க? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. புது புது எத்தனையோ கம்பெனி வந்துச்சு, எத்தனையோ சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் நம்ம ஒரு கம்பெனில இருந்து அந்த ஒரு கம்பெனிக்கு போனாரு. ஒரு 4ல இருந்து ஒரு 8 பேர் நீங்க காமி, சார் இவங்களங்க அங்க போனா இப்ப பாருங்களேன், அவ வந்து இந்த ஒரு பெரிய மிகப்பெரிய செக்ல இருக்கிறான், இந்த சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறான், அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? ஷார்ட்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிசினஸ் நாங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு நாலு நாளைக்கு நாங்க இது பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறது இல்லை. நாங்க இது ஒரு பிசினஸ் வந்து திஸ் இஸ் எ லைஃப் டைம் பிசினஸ். அந்த லைஃப் டைம் பிசினஸ் இருக்கும்போது நீங்க எந்த மாதிரி இதுக்கு தயாரி, இதுக்கு எந்த மாதிரி நீங்க ஒரு திங்கிங்ல இருக்கீங்க, அது ஒன்னு இದ್ರ ಮೇಲೆ உங்களது சக்சஸ் டிபெண்ட் ஆகுது. ஸோ ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். ஒரு ஸ்மாலஸ்ட் வேல நான் வந்து இது ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஜஸ்ட் ட்ரை மை பெஸ்ட். இந்த மாதிரி நான் திங்க் ஃப்ரெண்ட்ஸ் கோல். கேன் யூ see my slide? காமிக்குதா ஸ்லைடு? எஸ் சார், விசிபிள் சார். ஓகே. ஸோ வர நெட்ஒர்க்கிறது லைஃப் வந்து இங்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ட்ரீம்ஸ், அது ஒரு ட்ரீம் இருக்கு, ஒரு பங்களா இருக்கணும், ஒரு காரா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஸோ ட்ரீம்ஸ், எவ்ரிபடி இஸ் கோட் ட்ரீம்ஸ். எல்லாருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கு. தூக்க வந்த உடனே ட்ரீம்ஸ் ஸ்டார்ட் ஆகணும், ரைட்? ஸோ ட்ரீம்ஸ்க்கோ கோல்ஸ்க்கோ பெரிய வித்தியாசம் இருக்கு. கனவுன்றது நாங்க கனவு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு நாங்க தூங்கிட்டே இருப்போமா? இல்லாட்டி கனவு கனவு பார்க்க உடனே அதுக்கு நீங்க ரேஸ் ஆயிட்டு அது ஒரு கனவுக்கு நீங்க சேஸ் பண்ணிட்டு போறீங்களா? தட் இஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ். கனவா காத்துக்கிட்டு ஒரு ட்ரீமை பார்த்துக்கிட்டு நீங்க ஆறாம இருக்கலாம், ஆறாம நாங்க இது பண்ணலாம், ஆறாம வருது, டென்ஷன் வேண்டாம், ஸ்லோவா போகலாம், அந்த மாதிரி திங்க் மென்டாலிட்டி இருந்தா நீங்க ஸ்லைடு 2 மாதிரியே தூங்கிட்டு இருப்பீங்க. இல்ல நான் வந்து ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப், எனக்கு அது ஒரு ட்ரீம் வந்து ஜெயிக்கணும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்கு நான் இது ஒரு பாயிண்ட் சொல்றேன்னா, லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது, லைஃப்ல இந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு ஒரு இஷ்டமான லைஃப், எனக்கு லைஃப்ல அது வேணும், லைஃப்ல இது வேணும், ஒரு கார் பங்களா ஏதோ ஒரு இது இருக்கு, யாருமே ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும், ரைட்? யூ ஹாவ் டு earn it. அப்போதான் அந்த லைஃப் அந்த இது உங்களுக்கு வருது. இல்லாட்டி கனவு உங்களோட ட்ரீம் ட்ரீம் தான் இருக்கும், அந்த கனசு வந்து ரியாலிட்டியில வராது. இது பிசினஸ் வந்து லீடர்ஷிப் பிசினஸ். இது லீடர்ஷிப் பிசினஸ். ஸோ நீங்க ஒரு ஸ்மால் வேலை நீங்க வருவீங்க, 5% இருந்து வருவீங்க, ஆஸ் அ லீடர் நீங்க வருவீங்க. ஸோ இந்த லெவல்ல இருந்து நீங்க மேலே போகணும். நீங்க வந்து மெகா பெரிய லெவல்ல வரணும்னா, ஒரு ஸ்மால் லெவல் இருந்து பெரிய லெவல் வரணும்னா இது எப்படி வருது? அந்த நீங்க இது திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மால் கேட் வந்து நான் வந்து லயன் ஆகணும் அப்படி கனவு, அந்த ஒரு ட்ரீம் ஒரு கேட்டுக்கு வந்துச்சா, அந்த கேட் வந்து ஒரு ஸ்மால் டெம்டேஷன்ஸை விட்டு மேலே வரணும். ஒரு சின்ன சின்ன ஏதோ ஒரு ஜெயிச்சு நான் ஒரு மெகா பெரிய சக்சஸ பண்ணிட்டேன், அப்படி ஒரு சின்ன சின்ன சக்சஸ்ல இருந்து ஹாப்பியா வருது. அது அவர் மென்டாலிட்டி நீங்க வந்துச்சீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மால் சக்சஸ்க்கு நீங்க ஃபிளாப்பா போறீங்க. அங்கே நீங்க கண்டெம்டா அங்கே நின்றுட்டு போறீங்க, நீங்க முன்னாடி போக மாட்டீங்க, ரைட்? ஸோ ஒரு ஃபாஸ்ட் 8% நீங்க சைன் அப் பண்ணிட்டா, ஓ ஓ மெகா பெரிய லெவல்ல பண்ணிட்டு ஏதோ ஒரு ஸ்டார் லெவல்ல நீங்க லெவல்ல வாங்கிட்டு எனக்கு ஒரு 30,000 வருமானம் இருக்கு, 35,000 வருமானம் இருக்கு, ஹாப்பியா இருக்கு லைஃப். கண்டெம்ட் வந்துச்சுன்னா ஓகேடா, பரவாயில்லடா, ஒரு அளவுக்கு இருக்கு,
எங்க நீங்க லைஃப்ல ஓகே செட்டில் ஆ போறீங்க, அந்த ஒரு லெவல்ல இருந்து நீங்க தாண்டி நீங்க போக மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மெகா பெரிய மிஸ்டேக் நாங்க இந்த பிசினஸ்ல பண்ணிட்டே இருக்கோம். வர லெவல்ல வந்து நிக்கிறது, வர லெவல்ல வந்து அங்கேயே ஸ்டாக்னன்சி வர்றது, இது வர பிசினஸ்ல எங்களுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, ஆச்சுமா ஒரு டிசிடி லெவலுக்கு வந்துட்டோம், இதுக்கு மேல போகாது, இதுக்கு மேல எதுவுமே வராது, அவ்வளவுதாங்க. நான் டிசிடி பண்ணிட்டேன், என் கீழே கிரௌன் இங்க யூசிடி இருக்கிறாரு, ஓகே லெவல் லைஃப் போயிட்டு இருக்கு ஒரு அளவுக்கு. ஸோ கண்டெம்ட் நீங்க ஆயிட்டீங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. நீங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு டார்கெட் ஒரு 50 lakhs 1 crore நீங்க டார்கெட் வச்சுட்டீங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் உங்களுக்கு வருமானம் இருக்கு, பே அவுட் 10 lakhs இருக்கு. நீங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போனோம். 10 lakhsல இருந்து ப்ராபப்ளி நாங்க தோணலாம் ஒரு 15 lakhs 20 lakhs டார்கெட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க, ஒரு 10 lakhக்கு எந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுறீங்க, எத்தனை அவர் நீங்க வந்து இந்த பிசினஸ்க்கு நீங்க தரப்போறீங்க. அது மாத்திரம் கொடுத்துக்கிட்டு 10 லட்சம் வருமானம் வந்து எனக்கு 20 லட்சம் வருமானம் எனக்கு வரணும் அப்படி திங்க் பண்ணிட்டீங்கன்னா வருமா? வராது. சோ நீங்க அவுட்புட், உங்களுடைய செக், உங்களுடைய டெஸ்டினி, உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய செக், உங்களோட கோல் 10 லட்சத்துல இருந்து 20 லட்சம் அது சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி நீங்க தோணீங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய இன்புட். ஏன்னா 10 லட்சத்துக்கு 10 லட்சம் மாதிரி நீங்க இன்புட் பண்றீங்க. 8 மணிக்கு ஏந்து வேலை பாக்குறீங்க, அதே மாதிரி 8 மணிக்கு 9 மணிக்கு ஏந்து நீங்க வேலை பார்த்து அதே மாதிரி எனக்கு 20 லட்சம் வந்துடும் வராது. உங்களுடைய இன்புட் சேஞ்ச் பண்ணணும். எங்க லைஃப் டிராக் ஆகுது, எங்க வந்து நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, எங்க வந்து உங்களுடைய லைஃப் ஸ்லாட்டிங் ஆயிருக்கு. எங்களுக்கு தோணுது நான் வந்து ஃபுல் பிஸிமா, ஃபுல் கால்ஸ், ஃபுல் மக்கள் எல்லாமே இருப்பாரு, அங்க மீட்டிங் போறேன், இங்க மீட்டிங் போறேன், 1 to 1 பண்றேன், எங்க போறேன் ஃபுல்லா பிஸியா இருப்பீங்க. பிவி மட்டும்தான் அதேதான் இருக்கு, வர லட்சம் பிவி தான். மேபி 1,05,000 1,10,000. ஒரு மெகா பெரிய லெவலுக்கு வர லட்சம் பிவி 1.5 லட்சம் 1.25 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி பெரிய லெவலுக்கு வரவே மாட்டேங்குது. அது வரணும், அது சேஞ்ச் ஆகணும்னா உங்களுடைய இன்புட்ன்றது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ் பிசினஸ் ஐம் வெரி சாரி டு சே, மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு பார்த்த கம்பெனில பெரிய லெவல்ல இருக்கிறவங்க நான் வந்து இங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இங்க வந்து சைன் அப் பண்ணிட்ட உடனே நான் சூப்பரா இது பண்ணி நான் உருவாக்குறேன், ஏதோ பெரிய மாதிரி இதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திங்கிங்ஸ் இருக்கும். ஜஸ்ட் வெஸ்டீஜ்க்கு உள்ளே வந்து சைன் அப் போட்டு ஒரு 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு நீங்க உள்ள இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு 100% நீங்க சக்சஸ்ஃபுல் அப்படின்ட்டு கேரண்டி வராது. நீங்க வந்து இது ஜஸ்ட் பாருங்க, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டுக்கணும். ஒரு கோகோ கோலா பாட்டில் வந்து அதோட த்ரெட் இருக்குல்ல, அந்த மூத்தா, அது வந்து நீட் அந்த ஒரு பிளக்ல, நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டி பிளக்ல அந்த பல்ப் எங்க போகுது அங்க போட்டா கரெக்டா உக்காந்துரும். ஜஸ்ட் உக்காந்துருக்கங்க, நீங்க லைட் போட்டா கரண்ட் கூட வரும், ஆனா அந்த ஒரு கோகோ கோலா பாட்டில் வந்து அது உருறது இல்லை, அது இல்லைங்களா? அதே மாதிரி நிறைய லீடர்ஸ் வெஸ்டீஜ்ல வருவாரு, உள்ளே கூட வருவாரு, இந்த மாதிரி இது பண்றாரு. ஆனால் என்னைக்கு அவர் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் மோல்டுல, கம்ப்ளீட் சிஸ்டத்துல அந்த ஒரு சிஸ்டத்துல அவர் கம்ப்ளீட்டா வந்து எப்ப இது பண்றது இல்ல, எந்த மாதிரி இந்த கோகோ கோலா பாட்டில் அது பர்ன் ஆகுறது இல்ல, அதே மாதிரி நீங்க கூட அவரோட பெரிய லெவல்ல உருவாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெஸ்டீஜ் பிசினஸ்ல என்னுடைய ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, கரெக்டா புரிஞ்சுக்கிங்க. ஏதோ நேச்சுரலா வர ஏதோ நீங்க காரியம் பண்ண போறீங்கன்னா அந்த ஒரு காரியத்துக்கு ஒரு டைம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புள்ள வந்து பிறங்கிறதுக்கு 9 months சொன்னா அது கண்டிப்பா 9 months தேவைப்படுது. இல்ல எனக்கு 3 monthsல வந்துடணும் முடியாது.
ஒரு லாயர் டிகிரி வாங்குறதுக்கு 3 to 5 years கோர்ஸ் இருக்குன்னா அந்த 3 to 5 years படிக்கணும். இப்போ வந்து இல்லைங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு, நான் வந்து எம்பிபிஎஸ் ஒரே வருஷத்துல நான் ரெடி ஆயிருவேன் அப்படி சொன்னாக்கா நீங்க சொல்லுங்க, அந்த டாக்டர் கிட்ட நீங்க போயிட்டு அது நீங்க காமிக்கிறதுக்கு ரெடி இருக்கீங்களா? எந்த மாதிரி எஜுகேஷன் இருக்கட்டும். ஸோ ஏதோ ஒரு வேலையில நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வருவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, கொஞ்சம் தோணுது, பிளானிங் பண்றீங்களே, கோல் செட்டிங் பண்றீங்களே, உங்களுடைய அப்ளை இது பண்ணிக்கிட்டு நீங்க மேலே 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 தான் போக போறீங்க. ஸோ எவ்ரி திங் டேக்ஸ் டைம். இந்த ஒரு பிசினஸ்ல பேஷண்டா 6 லைன்ஸ் என்னைக்கு டெவலப் ஆகுறது இல்ல, அந்த 6 லைன்ஸ்ல என்னைக்கு கம்ப்ளீட்டா லீடர்ஷிப் வரமாட்டேங்குது, என்னைக்கு அந்த ஒரு 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 லீடர் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார் லெவல் ஒரு கோல்டு லெவல்ல உருவாக்குறது இல்ல, அந்த லெவல் வரைக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். 6 months ஆகட்டும், 1 year ஆகட்டும், பிகாஸ் யூ ஆர் பில்டிங் பிசினஸ் ஃபார் தி ஃபியூச்சர். இந்த ஒரு பிசினஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிசினஸ்ல இருக்கீங்க, என்ன பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படி கேட்டாக்கா கூட மக்கள் விதவிதமான ஆன்சர் தருவாரு. நீங்க ஒரே ஆன்சர் தரணும், நீங்க வந்து ஒரு வெஸ்டீஜ் என்டர்பிரினர் அப்படின்ட்டு, ரைட், ஒரு வெஸ்டீஜ் பிசினஸ்மேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லணும். உங்களுடைய பிசினஸ் பத்தி உங்களுக்கே அந்த மாதிரி மரியாதை கிடையாது இல்ல அப்படி இருந்தா நீங்க வந்து பெரிய லெவல்ல மக்களுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்கு முடியாது. இது இன்ஸ்பிரேஷன் பிசினஸ், இது வந்து மோட்டிவேஷன் பிசினஸ், இது வந்து ஒருத்தருக்கு ஒரு நல்ல லெவல்ல ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆனஸ்டா ஒரு சிம்பிளைட் பிசினஸ், ரைட். இந்த ஒரு பிசினஸ்ல ஒரு மெகா பெரிய ரோல்ல என்ன ஒரு இது பிளே பண்ண போகுதுன்னா அது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாது, இது ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங். உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட்ல நல்லா இருந்தா மக்கள் வந்து தேடி 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 வந்து உங்களுடைய லீடர்ஷிப் கீழே வந்து பிசினஸ் பண்ண போறாரு. சோ இந்த ஒரு பிசினஸ்ல 2 முக்கியமான ஒரு వ్యక్తిகள் அப்படின்னு நீங்க சொன்னாக்க, ஒன்னு வந்து அப்லைன், ரெண்டாவது வந்து டவுன்லைன். நாங்க ஒரு இதுல வந்து அப்லைன் கூட நாங்க ஆப்போறோம், ஒரு லெவல்ல வந்து டவுன்லைன் கூட ஆப்போறோம். ஒருத்தருக்கு நாங்க அப்லைன், ஒருத்தருக்கு நாங்க வந்து டவுன்லைன்ஸ். சோ நீங்க ஆஸ் எ லீடர் அப்லைன்ஸ்க்கு கூட ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதே போல டவுன்லைன்ஸ்க்கு கூட அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு கொண்டு போனா இது பிசினஸ் கண்டிப்பா 100% ஆகட்டும். என்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் மேலே கீழே ஆப்போகுது அன்னைக்கு தான் பிரச்சனை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலா நீங்க பண்ணலாம், ஏன்னா டபுள் மூஞ்சி இருக்க மாதிரி மக்கள் ஆட போறாரு. ஒரு அப்லைன் ஒரு 4-5 டவுன்லைன்ஸ் முன்னாடி உட்காந்து பேசிட்டே இருப்பான். அப்ப இந்த அப்லைனோட அப்லைன் வருவான் முன்னாடி வந்து, அப்போ இந்த அப்லைன் வந்து உங்க அந்த டவுன்லைன்ஸ் முன்னாடி சொல்றது, சார் இந்த அப்ளைன் சார் சூப்பர் அப்ளைன் சார், எக்ஸலண்டான மனிதன், என்ன சார் அவர்னால நான் இந்த மாதிரி 1 lakh 2 lakh செக்ஸ்ல வந்திருக்கு சார், அவர் இல்லைன்னா நான் எல்லாமே இந்த லைஃபே இந்த மாதிரி போறோம் எனக்கு சுத்தமா தெரியாது, அந்த மாதிரி சூப்பரான இவர் லீடர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அப்ளைன் வந்து அங்க விஷ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். போன பிறகு நீட்டா பாக்குவாங்க, பாத்துக்கிட்டு போயிட்டானா, இவனால நான் கெடுத்தேம்மா, இவனால என் லைஃபே கெடுத்து போச்சு, இவன் வந்து லைன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு லைஃபே இது பண்ணிட்டான், ரைட். ஸோ நீங்க இது எல்லாமே உங்களுடைய டவுன்லைன்ஸ் முன்னாடி சொல்றீங்க. ஸோ புது புது ஆயிட்டு இருந்தா டவுன்லைன்ஸ் அவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் போகுது, நாங்க வந்து முன்னாடி வர மாதிரி பேசணும், பின்னாடி வர மாதிரி பேசணும். இந்த பிசினஸ்ல நீங்க முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு இருந்தா கண்ணே ஒரு மூஞ்சிக்கு வர ரெஸ்பெக்ட் வராது, ஒரு லீடர்ஷிப்க்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்ல, லீடர்ஷிப்ல அட்ராக்ஷன் வராது, மேக்னட்டிசம் இருக்கிறது இல்ல. நீங்க வந்து இன் லைஃப் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் அப்ளைன். நீங்க வந்து லைஃப்ல யூ ஹேவ் டு ஆஸ் எ லீடர்னா கத்துக்கணும், யூ ஹேவ் டு பி டீச்சபிள், யூ ஹேவ் டு பி டீச்சபிள், ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது. ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு லயன் ஒரு பசு கவ் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்ல கிரேசிங் பண்ணும்போது தனியா
அந்த ஒரு கவுக்கு பார்த்துட்டு லயன் அட்டாக் பண்ணுவான். லயன் அட்டாக் பண்ணிட்டு ஓடிட்டே போவான். முன்னாடி கவு, பின்னாடி லயன். ஸோ போகும்போது லாஸ்ட்ல வந்து அது ஒரு மாதிரி மட் வருது இல்ல, அது வந்து நீங்க போய் ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா நீங்க கீழே கீழே தான் போக போறீங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முடியாது. அது ஏதோ மண்ணுன்னு சொல்றோம் நாங்க. தமிழ் எக்ஸாக்ட்லி வேர்ட் தெரியாது எனக்கு. வாட் இஸ் தட் வி கால் ஃபார் தட் அசோக்? சார் சகதி. சகதி மீன்ஸ் ரொம்ப கிளே மாதிரி. ஆமா ஆமா, அங்க வந்து பீப்புள் வில் கெட் ஸ்ட்ரக். எஸ் சார். சகதி. ஸோ சகதியில வந்து அந்த பசு வந்து போய் அங்க ஸ்டக் ஆகுது. என்னைக்கு அந்த பசு வந்து ஸ்டக் ஆகுது, லயன் கூட பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு சாப்பிடலாம் அப்படி ட்ரை பண்ணுவான். அங்க போய் அது சகதியில அவன் கூட ஸ்டக் ஆயிட்டான். இப்போ சகதியில முன்னாடி வந்து கவு, பின்னாடி வந்து இந்த ஒரு லயன். அந்த கவு வந்து ஆறாம டென்ஷன் இல்லாம சூப்பரா இருக்கு. லயனுக்கு கோபம், என்னடா இது, சகதியில இருக்கும், இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன்னா நான் சாப்பிட்டு இருப்பேன். இது கவு வந்து இந்த சூப்பரா கூலா இருக்கு. அப்படி இருந்தா கவு லயன் சொல்றது, ஆனா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குது. கேட்டு கேட்டு லயனுக்கு அந்த கவு கேக்குது, அந்த அப்ளைன் யாருமான்னு கேக்குது. லயன் சொல்றான், எனக்கு யாருடா அப்ளைன், நான் தான் கிங், எனக்கு அப்ளைன்ன்றது எதுவுமே கிடையாது, நான் தான் ஹீரோ, நான் தான் சூப்பர், அந்த ஜங்கல் கா ராஜா நான் தான், எனக்கு யாருமே கிடையாது. அப்போ கவு அந்த லயனுக்கு சொல்றது, கண்ணே நான் எதை கேட்டேன்னு கொஞ்சம் கேட்டுக்கோ. இப்போ நீ நான் ரெண்டு பேருமே வந்து இந்த சிகதில நாங்க உள்ள இருக்கோம். 1 ஹவர்ல 1.5 ஹவர்ல நாங்க கீழே போயிட்டு சாவான்றது கேரண்டி தான். ஆனா 5 மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போலனா எந்த அப்ளைன் இருக்கானு, எந்த அப்ளைன் இந்த மாலிகா, அவ வந்து தேடிட்டே வருவான். தேடிட்டு வந்து எனக்கு இந்த ஒரு ஸ்திதியில பார்த்துக்கிட்டு எனக்கு எஸ்கேப் பண்ணிட்டு கொண்டு போயிடுவான். அதனால நான் கேட்டேன், நீ கூட சிகதில இருக்கிற, எனக்கு வந்து இந்த அப்ளைன் காப்பாத்துக்குவான், உந்து என்னடா கத்து, அது கேக்குறது கேட்டு அப்படின்னு. ஸோ ஸ்டோரி, த ஐடியா இஸ், என்னைக்கு நீங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இது வச்சுக்கிட்டு நீங்க போறீங்கன்னா அப்போ வந்து இந்த பிசினஸ்ல ஆல்வேஸ் வின் வின் சுச்சுவேஷன் ஆகுது. ஸோ நீங்க முன்னாடி வந்து பின்னாடி வந்து இருந்தா அது ரிலேஷன்ஷிப் நல்ல ரீதியில வெளியே வராது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த ஒரு பிசினஸ்ல, ரைட்? ஸோ நார்மலா இந்த பிசினஸ்ல மேக்சிமம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு, நார்மலா எல்லாமே பிசினஸ் கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆகிறதுக்கு ரீசன் இது இங்கிலீஷ் 3 லெட்டர் வேர்ட் ஈகோ. அப்லைன் வந்து டவுன்லைனுக்கு ஃபோன் பண்றது இல்ல, டவுன்லைன் வந்து அப்லைனுக்கு ஃபோன் பண்றது இல்ல. அப்லைன் சொல்லுவான், நான் எது கூப்பிடணும், நான் தான் கொண்டு வந்த அவனுக்கு கான்செப்ட்ல, நான் தான் அவனுக்கு பிசினஸ்ல கொண்டு வந்தேன். அப்லைன் சொல்லுவான். டவுன்லைன் என்ன சொல்றான், சார் எல்லாமே சரி, நீ தான் கொண்டு வந்த, டிவி யாருமா கொடுக்கறது, டிவி நாங்க தானே கொடுக்க போறோம், நீ போன் பண்ண, நான் எதுக்கு பண்றது. சோ அவனும் பண்றது இல்ல, இவன் கூட அதுக்கு ஃபோன் பண்றது இல்ல. லாஸ்ட்ல என்ன ஆகும், வேற ஏதோ ஒரு கம்பெனி லீடர் வந்து இந்த டவுன்லைனுக்கு க்ளோஸ் பண்ணி கொண்டு போவான், ரைட்? ஸோ இதுதான் நடக்கிறது. ஸோ ஈகோன்றது இந்த பிசினஸ்ல எல்லாம் இதா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் ஆயிருக்கு. அனதர் நான் 10 மினிட்ஸ், இது ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 1.5 ஹவர் ட்ரைனிங் இது. ஸோ ப்ராபப்ளி ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் டைம். நைட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ அனதர் 10 மினிட்ஸ் நான் முடிக்க போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ்ல நாங்க வந்து உருவாக்கணும்னா ஒரு செக்மெண்ட் எங்களுடைய திருஷ்டிலிருந்து கம்ப்ளீட்டா மயமாயிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்க்கு நாங்க பாக்குறது கிடையாது. எங்களுடைய டவுன்லைன்ஸ்ல எல்லா ரீதியா லீடர்ஸ் இருக்கிறாரு. நாங்க பாக்குறது லீடர்ஸ் சொன்னா யார் லீடர்ஸ் எங்களுக்கு தோணுது, ஒரு பிரான்ஸ், சில்வர், கோல்டு, மேல மேல யார் டிசிடி டியூஸ், அவர் எல்லாமே லீடர்ஸ். ஏன் 5 to 16% லீடர்ஸ் கிடையாதா?
இப்போ எந்த வர உங்களுடைய டவுன்லைன் டிசிடி டியூசிடி லீடர்னு சொல்றீங்க, அந்த ஒரு லீடர் கூட அந்த ஸ்டார்டிங் வந்து 5% இருந்து ஆகுது. 5% இருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க அவங்க கரெக்டான டைம்ல சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வந்தீங்க. அதனால அவன் வந்து டிசிடி ஆனா டியூசிடி ஆனா. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேரு உங்களுடைய லீடர்ஷிப்பை பார்த்து வந்து உங்களுடைய கீழே சைன் அப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து அந்த ஒரு லெவலுக்கு பாக்குறீங்களா? 5 to 16% நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? 5 to 16% எந்த விதமான நீங்க ட்ரைனிங் தர போறீங்க? எந்த ஒரு ட்ரைனிங் நீங்க கொடுக்குறீங்க அவருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் இது கொஸ்டின் எதை கேட்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பிவில 80% சேல், உங்களுடைய பிவில 80% சேல் 5 to 16% லெவல்ல இருந்து வருது. உங்களுடைய சேல் என்னைக்கு 80% அந்த ஒரு செக்மெண்ட்ல இருந்து வருது, நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, அந்த ஒரு செக்மெண்ட்ல நீங்க வந்து எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, எத்தனை பேருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எத்தனை பேருக்கு நீங்க வந்து நான் இருக்கிறேன் கண்ண நீ பிசினஸ் பண்ணு, நான் சப்போர்ட் பண்றேன். வெஸ்டீஜ்னா இது, விஐபினா இது, சிஎன்டினா இது, ப்ராடக்ட்னா இது, நோனினா இது, ஸ்பிருலினா இது, டைரக்டர் போனஸ்னா இது, டிபிபி வாங்கியோ பிளான் தருவீங்களா? சொல்லுங்க. அட்லீஸ்ட் அந்த சாம்பியன்ஸ் டேல வந்து யார் யார் ஃபாஸ்ட் 8% ஃபாஸ்ட் டைரக்டர்ஸ் இருக்காரு, அவருக்கு வந்து நீங்க வந்து ஒரு பாரிஸ் சாக்லேட் 10 பைசா பாரிஸ் சாக்லேட் கொடுத்தது இல்லை நீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி நிர்லட்சியம் பண்ணா பிசினஸ் நடக்குமா? ம்? இது ஒரு மெகா பெரிய செக்மெண்ட் மிஸ் ஆகுது. ப்ராபப்ளி ஹவ் எ லீடர் க்ரோஸ், இது நான் வந்து தமிழ்நாடுல எனக்கு தெரியாது. அசோக் பாஷா என்னைக்கு இது பிளான் பண்றாரு ப்ராபப்ளி நான் வந்து அங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட் மீ சி, பிகாஸ் இப்போ டைம் கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட் அவே நான் என்ன வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பேச போறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல நான் இங்க ப்ராபப்ளி இது கன்க்ளூஷன் ஸ்லைட். இது அங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா தோணுது நான் எதுக்கு இது எல்லாமே பேசினேன் அப்படின்ட்டு இங்க உங்களுக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், 80% சேல் என்னைக்கு 5 to 16% நடக்குது, அங்க வந்து எங்களுடைய கான்சென்ட்ரேஷன் போகணும், ஃபோக்கஸ் போகணும். நீங்க வந்து இந்த ஒரு கேட்டகரிக்கு ஸ்பெஷலா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு டிசைன் பண்ணிட்டு ஆஃபீஸ்லயே வெஸ்டீஜ் பிரான்ச்லயே வெஸ்டீஜ் டிஎல்சிபில அவருக்கு தர வச்சுட்டு, அவருக்கு ஒரு பை டு போண்டாவோ பை டு வடாவோ ரைட் பை டு டீ காஃபி கொடுத்து நீங்க பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மார்க்கெட்டிங் பிளான் விவரமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்போதான் ஒரு கான்டாக்ட், ஒரு கனெக்ஷன், ஒரு பிசினஸ்க்கு ஒரு இது வருது. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், இந்த ஒரு பிசினஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் அப்படி நீங்க கேட்டா அது வந்து கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா வெஸ்டீஜ்ல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பிசினஸ், 10 லட்சம் இது வருமானம் எவ்ரி மந்த் நீங்க பண்றதுக்கு டவுட்டே கிடையாது. பட் என்னைக்கு நீங்க ஜஸ்ட் கன்சிஸ்டன்சி பண்ணலாம் பண்ணலாம் ரைட், நான் மட்டும் தான் பண்றது இல்ல, டவுன்லைன் பண்ணா பண்ணிக்கிட்டோம் ஆவர் மென்டாலிட்டியில இருந்தா பிசினஸ் பில்ட் ஆகுறது இல்லை. கம்ப்ளீட் ப்ரிமைஸ் இந்த பிசினஸ், இது கம்ப்ளீட் ப்ரிமைஸ் வந்து கன்சிஸ்டன்சில நிக்குது. கன்சிஸ்டன்சி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க? பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 பிவி கன்சிஸ்டன்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 100 பிவில 50 பிவி சப்ளிமெண்ட்ஸ் வாங்கலாம், 50 பிவி கன்சூமபிள்ஸ் வாங்குங்க. ஒரு சோப், டீ தூள், காஃபி, ரைஸ் பிரான் ஆயில் ரைட், இந்த மாதிரி இது கன்சூமபிள் ஐட்டம்ஸ். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க இந்த மாசம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க ரெடியா போறீங்க ரைட். ஸோ கன்சம்ஷன் அந்த ஒரு பேட்டர்ன்ல நீங்க போனீங்கன்னா
பிசினஸ் ஈஸியா நடக்கும். ஸோ என்னைக்கு நீங்க 100 பிவி பண்றதுக்கு ஈஸியாகும், தென் ஆஸ் ஏ அப்ளைன் நீங்க வந்து அவருக்கு புரோத்சாகனம் கொடுக்கணும். சார் மினிமம் 200 பிவி கன்சிஸ்டன்சி நாங்க பண்ணலாம், நாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ 200 300 400 பிவி கன்சிஸ்டன்சி நாங்க பண்ணலாமா? பண்றதுக்கு அந்த ஒரு ப்ராடக்ட் இல்ல ஒரு grip தேவை இருக்கு. கொஞ்சம் செலக்டட் ப்ராடக்ட்ஸ்ல நாங்க வேலை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டீஜ்ல கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்ல கொஞ்சம் மேஜிக் இருக்கு. அதனால நான் வந்து சொல்றேன், அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் சொல்றேன் உங்களுக்கு, ஃபுட் பேச்சஸ். நிறைய பேர் ஃபுட் பேச்சஸ் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு கூட திங்கிங் என்னன்னா, கிட்னி பிரச்சனை இருந்தா ஃபுட் பேச்சஸ் போடலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருஷத்துக்கு 2 வாட்டி ஃபுட் பேச்சஸ் போடலாம். ஸோ அதே திங்கிங் இருக்கு. ஆனால் ஃபுட் பேச்சஸ் மார்க்கெட் மெகா பெரிய மார்க்கெட். ஃபுட் பேச்சஸ் இப்போ இன்னைக்கு நாங்க சாப்பிட போற எல்லா ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால நீங்க பார்க்கலாம் கிட்னி வியாதிகள் இல்லாட்டி கேன்சர் வியாதிகள் பெரிய மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து பாடிக்கு டீடாக்சிஃபை பண்ணலன்னா ரைட், நீங்க எந்த சப்ளிமெண்ட் எடுத்தாலும் அவ்வளோ அளவுக்கு ரிசல்ட் வராது. நீங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் கிட்ட கேட்கலாம் நீங்க, ரைட், அவருக்கு காலுக்கு கீழே ரைட் நைட்டு தூங்கணும்னா வி கால் ரெஸ்ட்லெஸ் ஃபுட் சிண்ட்ரோம். என்ன அர்த்தம்? நைட்டு தூங்குனா தூக்கம் வராது, ஒரு மாதிரி கால் எல்லாமே அதே போல ஸ்ட்ரெச் ஆகுது, ஒரு மாதிரி பெயினிங் இருக்கும், காலுக்கு கீழே பர்னிங் ஆகட்டும், காலுக்கு சுச்சுது, ரைட். வாட் இஸ் திஸ்? இது எல்லாமே டயபெட்டிக் நியூரோபதி, ரைட். டயபெட்டிக் இருந்ததுனால அந்த ஒரு நரத்துல அந்த ஒரு வீக்னஸ்னால ரைட் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ஒரு சின்ன டிப்ஸ் தரலாம். நீங்க நீங்க சொல்லலாம், சார் ரெஸ்ட்லெஸ் ஃபுட் சிண்ட்ரோம் இருக்கா, டயபெட்டிஸ் நீங்க இருக்கீங்களா? ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நைட் நீங்க மூஞ்சி பார்க்காம தூங்கினா பரவாயில்ல, ஆனா கால் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரீசன் என்னன்னா, ஒரு சின்ன கட்டு கூட காலுக்கு ஆயிடுச்சுன்னா டயாபெட்டிஸ்னால அந்த ஒரு புண்ணு வந்து ஹீல் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிங்கர் போகுது, அதுக்கப்புறம் 2 ஃபிங்கர் போகுது, 4 ஃபிங்கர் போகுது, கால் போகுது, அதுக்கப்புறமா ஃபினிஷ். ஸோ ஒரு சின்ன கட்டில இருந்து லைஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அவருக்கு ஒரு சின்ன டிப், சார் நைட்டு தூக்குறதுக்கு முன்பு ஒரு பால்ட்டில ஒரு பக்கெட்ல கொஞ்சம் சுடு தண்ணி, ஆனா அவ்வளோ ஹீட் வேண்டாம், லைட்டா சுட இந்த தண்ணியில காலை வச்சுக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு ரைட், அதுல நீங்க காஸ்டிக் சோடா போடலாம், நீங்க கொஞ்சம் உப்பு போடலாம், ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு கொஞ்சம் காலை வெளியா கொண்டு வந்து அந்த டேப் ட்ரை பண்ணிட்டு ஒரு சின்ன சீப் எடுத்துக்கலாம். சீப் எடுத்துக்கிட்டு காலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் பண்ணணும்னா காலுக்கு கீழே பாதக்கு அங்க வந்து ஸ்மால் நர்வ்ஸ் இருக்கட்டும், அங்க வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகாது. நீங்க ஒரு ஸ்மால் சீப்ல இருந்து ஸ்ட்ரோக் அடிச்சா பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து நீங்க நைட்டு ஃபுட் பேட்ச போட்டு நீங்க தூங்கிருங்க. நீங்க தூங்குனா சூப்பரா தூக்கம் வரும். காலையில வந்து பார்த்தா அந்த பிளாக் ஒயிட் ஃபுட் பேட்ச் வந்து பிளாக்கா டர்ன் ஆகும், ரைட். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் 5 டேஸ் பண்ணா உங்களுக்கு இது ரெஸ்ட் லெஸ் ஃபுட் சிண்ட்ரோம் அதுல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். டே டைம் நீங்க நல்லா தண்ணி எடுக்கலாம், ரைட். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் இந்த மாதிரி சொன்னா ஒரு 5 டேஸ் அவர் பண்ணா அவருக்கு இம்மிடியேட்டா ரிசல்ட் வரும். அவர் எடுத்து அவர் ஒய்ஃபுக்கு யூஸ் பண்றாரு, அவர் ஃபாதருக்கு யூஸ் பண்றாரு, அவர் மதருக்கு யூஸ் பண்றாரு. ஏன்னா ஃபேமிலியில ஃபாதர் மதர் 2 பேருமே ரைட், அவருக்கு ஒரு ஃபுட் பேட்ச் யூஸ் பண்ண ஃபுட் பேட்ச் மந்த்லி ஒரு செட் போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 60-70 பிவி அங்கேயே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ப்ராடக்ட்ல திட்ட 1290 டிபி இருக்கு, 1270 டிபி இருக்கு, எம்ஆர்பி இருக்கு, ரைட். ஸோ நல்லா பிவி இருந்தா ப்ராடக்ட் இது. ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் கன்சம்ஷன் பேட்டர்ன்ல ரைட் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பேச்சஸ் ஒரு இதுல போச்சுன்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவே ஈஸியாடும். ஸோ நாங்க வந்து கன்சிஸ்டன்சி 100 பிவி பண்றது 200 பிவி பண்றது அது சொல்றது மட்டும் தான் கிடையாது, எந்த மாதிரி பண்ணணும் எந்த மாதிரி சொல்லணும் அதுக்கு நீங்க மக்களுக்கு கொண்டு வரணும். ரெண்டாவது, நீங்க ஹோம் மீட்டிங்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஹோம் மீட்டிங்ஸ் நாங்க பண்றது இல்ல, பெரிய மீட்டிங்ஸ் பண்றோம், நாங்க வந்து ஜூம்ல கூட பண்ணுங்க. ஆனா ஹோம் மீட்டிங்ஸ் நீங்க பண்ணாமல் பெரிய லெவல்ல இது ஸ்ப்ரெட் ஆகுறது இல்ல.
ஹோம் மீட்டிங்ஸ் ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு 5000 ப்ராடக்டா தர வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், நியூ மெம்பர்ஸ், நியூ கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இதாகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார் டைரக்டா இருக்கிறான், ஒரு டைமண்ட் டைரக்டா இருக்கிறான். அவன் வந்து அவன் கீழே எல்லா டைமண்ட்ஸுக்கும், எல்லா ஸ்டார்ஸ்க்கும், எல்லா பிரான்ஸுக்கும் மினிமம் ஒரு 5 ஹோம் மீட்டிங்ஸ் டார்கெட் கொடுத்தா ஒரு ஹோம் மீட்டிங்ஸ்ல 1000 டிவி எங்க போவோம் நீங்க திங்க் பண்ணீங்க. வெஸ்டீஜ் பிசினஸ் ரொம்பவே ஈஸி. ஆனால் எந்த மாதிரி கொண்டு போகணும், எந்த மாதிரி பண்ணணும், இது எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டு. நான் என்ன சொன்னேன், ரீட்டைலிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி, ஹோம் மீட்டிங்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டட். என்னைக்கு கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட் ஆர்கனைசேஷன்ல உங்களுடைய கம்ப்ளீட், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மெம்பர்ஸ் டீம் இருக்கு, 2000 மெம்பர்ஸ் டீம் இருக்கு, அதுல 25 to 30% சிஸ்டத்துல வந்து கம்ப்ளீட்டா பிசினஸ் இந்த மாதிரி பண்ணா நீங்க பார்க்கலாம், பிசினஸ் வந்து ஒரு மெகா பெரிய லெவல் நாங்க இது பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸா சார் மியூட்ல இருக்கீங்க சார். சார் ப்ளீஸ் அன்மியூட் சார். கேக்குதா இப்போ? எஸ் சார், இப்போ கேக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 9 o'clock ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் டேக் 1 minute. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து சிஎம்டி சிஎம்டி ஐ திங்க் அசோக் இஸ் அ மாஸ்டர் இன் திஸ். அண்ட் பாஷா பெரிய லெவல்ல உங்களுக்கு பேசுறாரு. நிறைய இதுல மினரல்ஸ் இருக்கு, நிறைய மினரல்ஸ் மெகா பெரிய வேலை இது பாடிக்கு பெனிஃபிட் ஆகுது. ஆனால் நான் ஒரு சின்ன உங்களுக்கு பெனிஃபிட் சொல்றேன் சிஎம்டி இது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், ஹார்ட் அட்டாக்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் அட்டாக் எப்படி வருது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அரெஸ்ட் ஆகுதுல்ல, அந்த ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கு, ரைட்? எந்த மாதிரி உங்களோட ஹார்ட்ல அந்த ஒரு பம்பிங் எலக்ட்ரிக் ஒரு மூமெண்ட் எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட் இருக்கு ஹார்ட்ல, தட் இஸ் கால்டு சைனோ எட்ரியல் சிஎன் சொல்றோம் நாங்க மெடிக்கல் லாங்குவேஜ்ல. அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஹார்ட் பீட் இனிஷியேட் ஆகுது. ஹார்ட் பீட் லப் டப் இது ரெண்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், டயாஸ்டோலிக் சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்ற 120/80 அந்த மாதிரி ப்ரெஷர் போயிட்டு இருக்கும். நான் இங்க வந்து இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ட். ஸோ இது இங்க வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ், அந்த எலக்ட்ரிக்கோட மூமெண்ட், அங்க வந்து அயான்ஸ் இது பெரிய ரோல் இருக்கு. அங்க வந்து கால்சியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், இந்த ஒரு 2 மினரல்ஸ் மிகப்பெரிய ரோல் இருக்கு. அது வந்து கான்ட்ராக்ட் ஆகணும்னா கால்சியம் தேவைப்படுது, இது எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா இது மெக்னீசியம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், மெக்னீசியம் நார்மலா இந்தியன்ஸ்ல பார்க்கலாம், எக்ஸ்டர்னல்ல இருந்து வாங்குறது இல்லை. அதனால பெரிய லெவல்ல மெக்னீசியம் டெஃபிஷியன்சி இருக்கட்டும். அதுல இருந்து என்ன பிரச்சனை வருது நீங்க கேட்டீங்கன்னா, கார்டியாக் அரெஸ்ட் ஒரு பெரிய லெவல்ல நீங்க ப்ராப்ளம்ஸ் நீங்க கேட்கலாம். மக்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்காரு,
ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ஆகுறது இல்லை, ரைட்? தட் இஸ் கால்ட் கார்டியாக் அரெஸ்ட். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பு கர்நாடகால இருந்து ஒரு பெரிய மெகாஸ்டார், யூத் ஐகான் புனீத் ராஜ்குமார், ரைட்? அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு கார்டியக் அரெஸ்ட் ஆச்சு, ரைட்? விக்ரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாரு. ப்ராப்ளி ஹாஃப் அன் அவர் 1 hour டைம்ல அந்த பெரிய ஸ்டார், அவ்வளவு பணத்திற்கு விக்ரம் ஹாஸ்பிட்டல் ஒன் ஆஃப் தி டாப் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ரிவைவ் பண்ணிட்டு முடியாது, அரெஸ்ட் ஆச்சு, இதாச்சு, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் மினரல் மெக்னீஷியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுஸ்தாகுது, இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ். இது இல்லாட்டி காலையில காஃப் மசில்ஸ்ல வந்து அங்க வந்து ஒரு கேட்ச் வருது, இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ், ரைட்? வைட்டமின் D3 கம்மியா இருக்கு, தென் இது மெக்னீஷியம் கம்மியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் மேல தயவு செஞ்சு ஒரு சிஎம்டி பாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 2 டிராப் ஒரு லிட்டர் போட்டுக்கிட்டு, ரைட்? ஹேவ் ஏ ஹேபிட், நீங்க ஃபேமிலியில, ரைட், ஸ்டார்ட் கல்பிங்க. நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சிஎம்டில உங்களுக்கு 450 mcg மெக்னீஷியம் கிடைக்குது. கால்சியம் கூட இருக்கு, பட் மெக்னீஷியம் வெரி இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டியில அந்த அவைலபிள் இருக்கு. மிகப்பெரிய மினரல்ஸ் இருக்கு, மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு சிங்கிள் மினரல்ஸ் பெனிஃபிட் சொல்றேன். ஸோ எப்போ என்னைக்கு நீங்க வந்து இந்த ஒரு பெனிஃபிட் உங்களுடைய டவுன்லைன்ஸ்ல ஷேர் பண்றீங்க, உங்களுடைய டவுன்லைன்ஸ் வீட்டுல ஒரு 1000 வீட்டுல ஒரு சிங்கிள் பாட்டில் கூட மந்த்லி சேல் ஆச்சுன்னா நீங்க பார்க்கலாம் ஒரு பெரிய. ஸோ ப்ராடக்ட் சேல் ஆகுது, ஆனா ப்ராடக்டா சேலா பண்றதுக்கு அதுக்கு ஒரு பிச்சிங் இருக்கு. அந்த ப்ராடக்டோட பிச்சிங் நீங்க எப்போ பேச போறீங்க, அப்போ ப்ராடக்ட் அந்த ஒரு பெனிஃபிட்காக மனிதன் வந்து வாங்க போறாரு. நாங்க எவ்வளவு மெகா பெரிய அந்த மினரல்ஸ்ல அது இருக்கு, இது இருக்கு, 82 மினரல்ஸ் 84 மினரல்ஸ் பத்தி கூட நீங்க பேசினா ரிசல்ட் வராது. ஆனா ஒரு 2 முக்கியமான வேற மெகா பெரிய ஒரு எக்ஸலண்டான ஒரு 2 பெனிஃபிட்ஸ் அந்த மனிதனுக்கு நீங்க சொன்னா அவர் சொல்றாரு, சார் எல்லாமே வேண்டாம், கண்டிப்பா இந்த ப்ராடக்டா வாங்கலாம். ஸோ லைஃப் சேவிங் ட்ரக் மாதிரி ப்ராக்டிக்கலா நாங்க பையா சொல்லல, ரைட்? சயின்ஸ் என்ன இருக்கு, லாஜிக் என்ன இருக்கு, அது மட்டும் தான் நாங்க பேச போறோம். எப்போ நீங்க இந்த மாதிரி ப்ராடக்டா ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் வாங்குறது இல்ல மக்கள்? மக்கள் ப்ராடக்ட் எதுக்கு வாங்குறது இல்ல? கண்டிப்பா வாங்க போறாரு, ரைட்? ஸோ இப்போ நிறைய டைம் ஆயிடுச்சு. ப்ராபப்ளி ஐ வுட் நாட் விஷ் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம், பட் கொஞ்சம் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணேன், ரைட்? Probably I think you're getting excellent guidance from Ashok and Basha. I'm very pretty confident இவரோட ஒரு லீடர்ஷிப்ல நீங்க கண்டிப்பா தமிழ்நாடுக்கு ஒரு மெகா பெரிய லெவல்ல கொண்டு வந்து and you take a lot of people to be successful. So guys, thank you so much for inviting me to your YouTube channel, and thank you so much. And then over to my host and a friend, Ms. Ashok Sundarajan. Thank you so much. Yes, sir. Thank you so much, sir. Short notice, நாங்க request பண்ண உடனே immediately you accepted. So even though we're quite occupied with a lot of things, uh, anyway, in the insight, like dear friends, இன்னைக்கு சையத் சார் அவரோட 18 years of experience, இன்னைக்கு எத்தனை லீடர்ஸ் வந்து இன்னைக்கு அவர் க்ரோ பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, ஸோ அவரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சின்ன சின்ன டிப்ஸ் அவர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சின்ன சின்ன டிப்ஸ்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்டா ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஸோ பிஸ்னஸ் பில்ட் பண்றதுக்கு டைம் எடுக்குது, பட் அதையும் நம்ம ரெகுலரா ஒரு ஹேபிச்சுவலா நம்ம பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பில்ட் நம்ம கொண்டுக்க முடியும். அதே போல ஒரு ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் ஒரு கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா டெஃபினட்டா அந்த ப்ராடக்ட்ஸோட பில்லிங் அது நடக்கும். ஸோ செல்ஃப் கன்சம்ஷன் ஆஸ் வெல் அஸ் மற்றவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ண டெஃபினட்டா ஒரு சக்சஸ் நம்ம அடைய முடியும். தமிழ்நாடு, இன்ஃபேக்ட் என்டையர் தமிழ்நாடு லீடர்ஷிப் உங்க முன்னாடி இப்போ நான் ஒரு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் வெரி சூன், லைக் வி வில் டச் 10 crores in தமிழ்நாடு. ஸோ வி வில் செட் த பேஸ் அஸ் 10 crores, சார். ஸோ anyways, like quite like this kind of tips and guidance and your education, so we need a lot. We will organize direct programs also, sir, not only in Zoom, so even in at branch offices. So those kind of programs also, in short, we will continue to organize, sir. So dear friends, thank you so much for watching this insight. நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு
சேஞ்ச் ஆஃப் இது கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டில் நெக்ஸ்ட் டியூஸ்டே. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் த சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you so much. Thank you.